இருக்கிற ஒரே தொழில் விவசாயம்தான். அதனால அனைத்து பொருளுக்கும் கட்டுப்படியான விலைய வச்சு, அந்த கட்டுப்படியான விலை ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்தி, அத அரசாங்கம் கொள்முதல் பண்ணா போதும். மானியம் என்பது எதுவுமே வேண்டாம். அந்த மானிய பணத்த இந்த கொள்முதல் விலைக்கு பயன்படுத்துங்க. மானியம் என்பது ஒரு 10லிருந்து 15% விவசாயி கூட கிடைக்காது. அதனால முதலமைச்சர் இதுல தனி கவனம் செலுத்தி கட்டுப்படியான விலையை கொடுக்கணும். அதனால அனைத்து பொருள்களுக்கும் கட்டுப்படியான விலை மட்டும் அறிவிச்சா போதும். அதை அறிவிச்சாச்சுன்னா அனைத்து விவசாயிகளும் வாழ்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் முந்திரி சாகுபடியில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏற்படுற காரணத்தால் அதை காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்குமாறு நாங்கள் பணிவிடம் கேட்டுக்கொள்கிறோம். 8 ஏக்கர் நிலம் பயிர் வச்சிட்ருக்கேன். ஆனால் எங்களை போன்ற விவசாயிகள் நிறையா பேர் பயிர் வச்சிட்ருக்காங்க. கொண்டாந்து நெல் கொள்முதல் நிலையம் அங்கே கொண்டாந்து நெல்லை போட்டோம்னா மழை காரணத்தினால நெல் முளைச்சி வீணாக போயிடுது. அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நெல் பயிர் பண்ணுறதுக்கு குடோன் போன்ற இடங்களை கட்டி கொடுத்தா எங்களுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. அதே மாதிரி அரசு எங்களுடைய நெல்லை கொண்டு போய் வைக்கிறதுக்கும் அவங்களும் குடோன் வச்சுருந்தா அதுவும் நல்லதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கரும்பு, நெல் சாகுபடி இது 2 தவிர வேறில்லை. இதுக்கு எங்களிடம் போதுமான விலை இதுவரை இருந்த அரசு தரவில்லை. எங்களுக்கு போதுமான விலை கரும்புக்கு 5000 ரூபாயும், நெல்லுக்கு 4000 ரூபாயும், நெல் கொள்முதல் நிலையத்திலும் சரியானபடி நெல்லை எடுக்க மாட்டேங்கிறார்கள். நிறைய தவறுகள் நடக்கின்றது. அதையும் கண்டிக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் சுமார் 2000 ஏரிகள் இருக்கின்றது. அதிலே முக்கியமான ஏரி கரைவெட்டி ஏரி, கன்றாயத்தம் ஏரி, சுக்கர ஏரி, வெங்கனூர் ஏரி, பழஞானத்து ஏரி, பொன்னேரி, இந்த ஏரிகளை அதிகமாக ஆழப்படுத்தி தண்ணீர் தேங்கினால்தான் விவசாயிகள் முழுமையாக விவசாயம் செய்ய முடியும் என்பது கூறிக்கொள்கிறேன். அதோடு இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் எந்த ஏரியும் தூர் வராமல் பிள்ளை மட்டும் செதுக்கி தண்ணீரை எல்லாம் தேங்குவதற்கு தகுதியான வேலைகள் செய்யவில்லை. அதனால் இப்பொழுது அமைகின்ற அரசு இந்த ஏரிகளை ஆழப்படுத்த வேண்டும். மழையினால் கிடைக்கின்ற தண்ணீரை தேங்கி வைத்து விவசாயம் செய்வதற்கு பலனை அளிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.